சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். 346 மருத்துவமனைகள் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் முறைகேடு செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. என்ன சொல்றீங்க? இல்ல, அது ஆக்சுவலா ரொம்ப தேவையற்ற ரீதியில அதை சென்சேஷனலைஸ் பண்றாங்க. இது ப்ரொசீஜரல் இஷ்யூ. நம்ம முதல்வர் காப்பீட்டு திட்டத்துல நம்ம கூடுதலா யாராவது பணம் வசூல் பண்ணாலோ இல்லையா வேற ஏதாவது அந்த முறைகள் தவறா இருக்காதோ அந்த திட்டத்தில் டெண்டர் விதிமுறைப்படியே இந்த மாதிரி கமிட்டி மூலமா நம்ம அதுல கம்ப்ளைண்ட் எடுத்து நடவடிக்கை எடுக்கிறோம். இது ஒரு நல்ல இது. இப்போ ஆக்சுவலா எவ்வளவோ கோடி மக்கள் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. லட்சம் மக்கள், ஆல்மோஸ்ட் 20 லட்சம் மக்கள் பயனடையும் போது இது ஒரு இந்த மாதிரி ஒரு சிறு நிகழ்வுகள் 346 மருத்துவமனையில் நடக்கும்போது அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பெனால்டி போடுவோம் இல்லையா, சஸ்பென்ஷன் பண்ணுவோம், சிலதை நீக்குவோம், சிலதை கொண்டு வருவோம். அந்த ருட்டீனா தாக்கல் செய்த இதை தான் சென்சேஷனலா ஏதோ 346 மருத்துவமனையில முறைகேடு நடத்துறதா இந்த செய்தி வருதே தவிர்த்து இது ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவான விஷயம். என்னன்னா ஒரு ஸ்கீம்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு. இந்த மனுதாரர் சொன்ன அந்த புகாருக்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிடுறார். கண்காணிப்பு குழுக்கள் அமைக்க உத்தரவிட்டும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படல, காப்பீடு திட்டத்தில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவிக்கிறார். இதற்குண்டான நடவடிக்கை இனிமேல் தமிழக அரசு சார்பில் சுகாதாரத்துறை சார்பில் எடுக்கப்படுமா? அந்தந்த மருத்துவமனையில நம்ம போடுறோம். இப்ப அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல சில கோரிக்கைகள் வைத்தார்கள். இதுல நம்ம ருட்டீனா நம்மளோட அந்த ஆக்டிவிட்டிஸ் ஏற்கனவே மாவட்ட லெவல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில ஒரு குழு இருக்கு. அதே மாதிரி பிடி லெவல்ல ஸ்டேட் லெவல் குழு இருக்கு. இது டைனாமிக்கா இந்த ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் இன்சூரன்ஸா இருக்கட்டும் இல்லையா தனியார் இன்சூரன்ஸா இருக்கட்டும், அனைத்து இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்லயும் இந்த மாதிரி உள்ள இஷ்யூஸுக்கு டேக்கிள் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வழிமுறை இன்னும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தி அதே மாதிரி நம்ம பப்ளிசிட்டி போர்டு வைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப எப்பவுமே அங்க ஃபெசிலிட்டேட்டிங் கவுண்டர் எல்லாம் இருக்கும் அந்தந்த மருத்துவமனையில. இன்னும் அந்த மாதிரி இப்போ எனக்கு நீங்க சொல்ற தகவலின் அடிப்படையில் தான் கோர்ட்ல என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் இது பண்றேன். பட் ஜென்ரலி இன்னும் நம்ம தகவல் மக்களுக்கு என்னென்ன மாதிரி பண்ணணும், அதே மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா மனுதாரர் அந்த கோரிக்கை இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லையாங்கிற கோரிக்கை எல்லாம் சிலது ஏற்கனவே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே இந்த மாதிரி 3 மாசம் சஸ்பென்ஷன், சில கேஸ்ல நிரந்தர சஸ்பென்ஷன், சில கேஸ்ல பெனால்டி, அந்த மாதிரி உள்ள இஷ்யூஸ் எல்லாம் தான் நம்ம ஃபைல் பண்றோம். அதை தான் ஏதோ முறைகேடுல ஈடுபட்டதா அப்படின்னு சொல்றோம். அது சில பேர் சில காரணங்கள் சொல்றாங்க, அதை அப்பீல் பண்றாங்க. பட் ஜென்ரலி இது ஒரு டைனாமிக் ப்ராசஸ். தேவையற்ற ரீதியில இது ஏதோ ஒரு பெரிய குழப்பம் அப்படின்னு பண்ண வேண்டாம். டெஃபினட்டா இன்னும் இதுவரை மிக வெற்றிகரமான செயல்படக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் ஆல்மோஸ்ட் 20 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைந்திருக்கார்கள். அந்த மாதிரி திட்டம் பயனடையும் போது வேற சில காரணங்களால் அவங்க எலிஜிபிள் இருக்கும்போது அவங்களுக்கு பெய்டு சர்ஜரி பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டோ, அந்த ஒரு லிமிட்டுக்கு மேல கூடுதலாக அந்த பணம் வசூல் பண்ணிட்டாங்க, அதை இன்சூரன்ஸ்ல இருந்து கூட கூடுதல் பணம், அந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது டைனாமிக்கா உடனடியா இந்த கமிட்டி மூலமா ஆக்ஷன் எடுப்போம். இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுவதற்கும் நடவடிக்கை எடுப்போங்க. திரு ராதாகிருஷ்ணன், இப்ப இந்த மாதிரியான ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில மருத்துவமனைகள் தரப்புல இருந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறத நீங்க கண்டறிஞ்சிருக்கிறீங்க? இல்ல, எப்பவுமேங்க ஒரு திட்டம்ங்கிறது ஒரு டைனாமிக்கான ஒரு திட்டங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலது நம்ம எதையுமே ஒரு டோட்டலி 0 and 1 நல்லது கெட்டதுன்னு பார்க்க கூடாது. சில இஷ்யூல சில பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ஆபரேஷனுக்கு ஒரு லிமிட் இப்படி இருக்கும். சில சமயம் என்ன ஆகும்னா சில மருத்துவமனை தரப்புல அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க ஐசியூல 1 வாரம் வைக்கணும்ங்கிறது பதிலா இதுல காம்ப்ளிகேஷன் ஆகி 15 நாள் ஆயிடுது. அந்த மாதிரி சில இப்ப அதனால்தான் இப்ப அந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த ஆண்டு நம்ம தொடங்கும் போது பல்வேறு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் சேர்த்து ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் வச்சு இன்னும் எப்படி செம்மையாக செயல்படுத்த வேண்டும், பொதுமக்களுக்கு இன்னும் பயன்கள் எப்படி அளிக்க வேண்டும் என்று சொல்லிதான் 312 புதிய முறைகள். அதே மாதிரி டயக்னோஸ்டிக்ஸ்ல கூடுதலான ஸ்டாண்டலோன் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் இதெல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். சில டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எல்லாம் ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸ்ல இல்ல.
ப்ரீவியஸ் ஸ்கீம்ல இந்த 5 ஆண்டு வரும்போது அந்த மாதிரி எல்லாம் நிறைய முன்னேற்றங்கள். இது எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா பார்க்கணுங்க. ஒரு பதில் மனுங்கிறத ஒவ்வொரு மனுவையும் சென்சேஷனலைஸ் பண்ணினா நாளைக்கு நிர்வாகத்துல நம்ம கரெக்டா பண்ணக்கூடிய இதை தான் நம்ம அரசு ஃபைல் பண்றது, அதை நம்ம சென்சேஷனலைஸ் பண்ண வேண்டாம். என்னோட பணிவான வேண்டுகோள் என்னன்னா, அரசுல இந்த மாதிரி நடவடிக்கை தவறு பண்ணும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்தை இன்னும் செம்மையாக செயல்படுத்துவதற்கு என்னென்ன சஜஷன்ஸ் வருதோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதையும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். விழிப்புணர்வு குறித்த வரை நாங்க ரெகுலரா அதுக்கான விழிப்புணர்வும் பண்ணிட்டு இருக்கோங்க. திரு ராதாகிருஷ்ணன், இது சென்சேஷனல் பண்ண வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் எடுக்கவில்லை. மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். 117 மருத்துவமனைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சொல்லியிருக்கிறாங்க. என்ன விதமான எச்சரிக்கை விடுத்திருக்கிறீங்க? இல்லைங்க, எப்பவுமேங்க ஒரு இந்த ஸ்கீமை பொறுத்தவரைங்க யாராவது கூடுதல் வசூல் பண்ணா அதுல சில டைம் சஸ்பென்ஷன் இருக்கும், சில நேர்வுகளில் வார்னிங் இருக்கும், சில நேர்வுகள் திருப்பி கொண்டு வருவோம். அது அந்த ப்ரொசீஜர். நான் அந்த மீனிங் எதுக்குன்னா, இது நம்ம ஸ்கீம்லயே அந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பின்றி இந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பண்றோம். இப்ப இந்த திட்டத்தை பொறுத்தவரை 550க்கு மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள், ஆல்மோஸ்ட் 200 அளவுக்கு நம்மளோட அரசு மருத்துவமனைகள் இன்னும் நல்ல செம்மையாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்படி நடக்கும்போது ஒரு இவ்வளோ லட்சம் பயனாளிகள் பயன்பெறும் போது ஓரிரு நிகழ்வுகள்ல இந்த மாதிரி தவறுகள் வரும்போது இது எங்களுடைய கடமை. அதை நம்ம சுட்டி காட்டி அதை இந்த மாவட்ட லெவல் கமிட்டி ஒன்று விஜிலன்ஸ் கமிட்டி இருக்கு, அதே மாதிரி மாநில லெவல்ல விஜிலன்ஸ் கமிட்டி இருக்கு. இதன் மூலமாக அவங்க மேல நோட்டீஸ் விடலாம், அதே மாதிரி சஸ்பென்ஷன் சில நேரங்களில் சஸ்பென்ஷன் செய்யலாம். இந்த கூடுதல் பணம் வசூல் பண்ணக்கூடிய மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுத்து அந்த பயனாளிகளுக்கு பாதிப்பின்றி காப்பாற்றுவதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த தகவலை தான் சொல்லியிருக்கோம். கூடுதலாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்கெல்லாம் வரும்பொழுது இன்னும் நிறைய இந்த திட்டத்தை பத்தி, இந்த திட்டத்தோட பயன் பத்தி, இது பிரைஸ் தட் இஸ் கட்டணமின்றி செய்யக்கூடிய திட்டம் போன்ற டீடைல்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல முறையில் இதை செயல்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.